ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் 2025க்கு நான் படிக்கலான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுருக்க புக் லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். எதுக்கு அதுக்காக லிஸ்ட் சொல்லணும் அப்படின்ற ஒரு டவுட் வரலாம். எதனாலன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இன்கேஸ் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னா தெரியும், நவம்பரில் நான் சில புக்ஸ் ரீட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு மந்த்துக்கு அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி வச்சுருந்தேன். என் வாழ்க்கையில் அப்படி நடந்ததே கிடையாது. நம்ம படிக்கணும்னு எடுத்து வைப்போம், பட் ஆனால் வேறு புக்கை சூஸ் பண்ணிட்டு தான் போவோம். பட் ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, லாஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு 90% நான் படிக்கணும்னு எடுத்து வச்ச புக்கெல்லாம் டிசம்பரில் படித்து முடிச்சிட்டேன். ஓகே, நம்மளும் பண்ணுவோம் போல். சரி, இந்த வீடியோவிலையும் நான் படிக்கணும்னு நினைக்கிற புக் எல்லாத்தையும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இயர் எண்டில் நம்ம இதில் எத்தனை புக் முடிச்சிருக்கோம் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். ஓகேவா? செல்ஃப் எக்ஸ்பிரிமெண்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. இந்த இயரை பொறுத்த முடியும் நான் மோஸ்ட்லி எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் ஃபிக்ஷன். அதுக்கு ரீசன் நார்த் கொரியா. ஓகேவா? நார்த் கொரியா ப்ரைவேட் லிமிடெட் படித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நான் ஃபிக்ஷன் சைட் போவோம் அப்படின்ற விஷயமும், ஃபிக்ஷனில் சம்டைம்ஸ் ஒவ்வொரு ஸ்டோரி எடுக்கும்போது எடுக்கலாமா வேணாமான்னு டபுள் மைண்டடாக இருக்குது. அதுக்கு ரீசன் எமோஷ்னலி கனெக்ட் ஆக முடியாதா அப்படின்ற சில சின்ன சின்ன குழப்பங்கள். அதே நேரத்தில் நான் ஃபிக்ஷன் சைடு இப்போ எனக்கு ஆர்வம் வந்திருக்கு. ரீட் பண்ண ஸ்டார்டிங்கில் நான் ஃபிக்ஷன் படிச்சுட்டு இருந்தது, அதுக்கப்புறம் இப்போ தான் மறுபடியும் படிக்கணுன்ற ஒரு எண்ணமே வந்திருக்கு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் தட் எண்ணம். ஓகேவா? அந்த எண்ணத்தை அப்படியே கச்சக்குன்னு பிடிச்சிட்டு ஏதாவது இன்ஃபர்மேட்டிவாக ஏதாவது நான் ஃபிக்ஷன்ஸ் படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி தான் டிசைட் பண்ணியிருக்கேன். அதனால் என் ஷெல்ஃபில் இருக்க கொஞ்சம் நான் ஃபிக்ஷன் எடுத்து வச்சிருக்கேன், பார்ப்போம். ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதில் ஃபஸ்ட்டு புக் நிலம் கேட்டது கடல் சொன்னது. கரெக்ட், நிலம் கேட்டது கடல் சொன்னது. சின்ன புக் தான் இது, ட்ராவல் புக், கட்டுரை வடிவம் தான். ட்ராவல் புக்கு ஆஸ் யூஷுவல். ட்ராவலும் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஜான்ரா அப்படின்றனால இதை படிக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். எஸ் ராமகிருஷ்ணன். 2 வாசிப்பின் வழிகள், இதுவும் கட்டுரை வடிவு, ஜெயமோகன் அவர்கள் எழுதினது. இந்த புக்கு ஒரு 2-3 பேஜஸ், 2-3 டாபிக்ஸ் நான் டிசம்பர் லாஸ்ட்டில் நான் படித்தேன். ஸோ டிசம்பர் லாஸ்ட்னால் லாஸ்ட் வீக்கில் படித்தேன். ஸோ இந்த புக் இந்த இயரில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். ஈஸி ரீடு தான். ஒரு 170 பேஜஸ் தான் இருக்குது. சில கொஷின்ஸ் உள்ளே நான் ரீட் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? வாசிப்பின் வழிகள்னால் என்ன மாதிரியான கட்டுரைகள்னால், ஜெயமோகன் அவர்கிட்ட அவரோட ரீட் பண்ணுற பர்சன்ஸ் எல்லாம் கேட்ட கொஷின்ஸ் தான் இருக்குது. ஓகேவா? எப்படி நவீன இலக்கியம் ஏன் புரிய மாட்டேங்குது அப்படின்ற விஷயமா இருக்கட்டும், இப்போல்லாம் ரீடர்ஸ் கேட்குற கொஷின்ஸோட தரம் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு டாப்பிக்கில், ஒரே ஆத்தரை படித்தா எப்படி இருக்கும் அப்படின்ற கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரே ஆத்தர் படிக்கிறதுனால என்ன இம்பேக்ட் க்ரியேட் ஆகும், மெரிட் அண்ட் டிமெரிட், சிறுகதை வாசிக்க பயிற்சி அவசியமா, இலக்கிய வாசிப்பின் பயன் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின்ஸ் இல்லை, ஒரு 21 கொஷின்ஸ் இருக்குது. அதுக்கான ஆன்சர் தான் இந்த புக்கில் இருக்குது. ஸோ இந்த புக் படித்து பார்ப்போம். ஒரு 2-3 சாப்டர் படித்ததில் என்ன தோணுது அப்படின்னா, இதை படிக்கிறதுக்கே நமக்கு நிறைய ரொம்ப பொறுமையாக நுண்ணிப்பாக படிக்க வேண்டிய புக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. ப்ராசஸ் பண்ணுறதுக்கு லேட் ஆகுது இவர் சொல்கிற பெர்ஸ்பெக்டிவில். அதனால் இதுவும் கண்டிப்பாக படிக்க வேண்டிய புக். எவ்வளோ தூரம் நம்ம எந்த லெவலில் இருக்கோன்னு தெரியறதுக்காக படிச்சுக்கலாம். இதில் இருக்க மாதிரி தான் படிக்கணும். 2-3 விஷயம்லாம் சுத்தமாக என்னோட மேட்சே ஆகலை. ஓகே, இப்படி இருந்தால் தான் ரீடரா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. அது அவரோட ஒப்பீனியன் சொல்கிறாரு. இன்கேஸ் அது ஓகேவா அக்செப்டபுளாக இருக்குது அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம். என்னை கேட்டால் எனக்கு அக்செப்டபுளாக இருந்தது 2 சாப்டர் படித்ததில். வேறு நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அணுகிற விஷயம் சும்மா படிச்சுட்டு போகிறதுக்கும் ஒரு நாவல் எடுத்து படிக்கிறோன்னா சில டைம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால், அவுட் ஆஃப் கண்டென்ட் போகுது. சில டைம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால், புக்கை படித்து முடிச்சுட்டு புக்கில் இருக்க கதையை பற்றி மட்டும் டிஸ்கஸ் பண்ணாமல், மேபி அவங்களோட வாழ்க்கை இப்படி இருந்திருக்கலாம், ஆத்தரோட வாழ்க்கை இல்லை, அந்த கேரக்டரோட வாழ்க்கை இப்படி இருந்திருக்கலாம், அதை மென்ஷன் பண்ணாமல் போயிருந்திருக்கலாம் அப்படின்னு அந்த கேப் இருக்கும்ல, அந்த கேப்பை எல்லாமே ஃபில் பண்ண ட்ரை பண்ணுவேன். பட் ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கேப்பை அப்படியே விட்டுருங்க. ரொம்ப அழகாக ஒரு இடத்துல சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கேப் இருக்க இடத்துல அந்த 2 லைன் நான் ரீட் பண்ணி காட்டுறேன். நிறைய சாதாரண வாசகர்கள் அந்த இணைப்பு புரியவில்லை என்று எழுதியிருந்தார்கள். அவர்களிடம் அங்கே ஒரு மௌனம் உள்ளது என்று மட்டும்தான் சொன்னேன். அவர்களுக்கு அதை உடனே தொட முடிந்தது. ஸோ இது என்னையும் தொட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த லைன் ரொம்பவுமே சூப்பரான லைன். இன்கேஸ் நம்ம யோசிக்கிறப்ப இதே இப்போ இங்கே என்ன நடந்தது, ஏது நடந்ததுன்னு நம்ம அனலைஸ் பண்ணுறதை விட்டுட்டு
அமைதியாக அந்த கேரக்டரில் இருந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக நமக்கான கேப் ஃபில் ஆகிடும் அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ வாசிப்பின் வழிகள் வந்து நீங்கள் படித்து பாருங்கள், எப்படி வந்து ஒரு புக்கை ஹேண்டில் பண்ணணும், ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நகுமோலை பள்ளி, இது ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேன். இவரோட ஆல்ரெடி செல்வேந்திரனோட இந்த புக்கு ஒரு ஃபேமஸான புக்கு இருக்குது, வாசிப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ரீசெண்டாக இந்த புக்கும் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கேன், படிப்போம். இதை விட எனக்கு என்னென்னா இந்த ஆத்தரோட மேடை பேச்சு பற்றி ஒரு புக் எழுதியிருக்காங்க, அந்த புக் படிக்கணும்னு இப்போ தோணுது. மேபி இந்த புக்கை படிப்பேனான்னு எனக்கு தெரியல, அந்த புக்கை தான் வாங்கி படிக்க போகிறேன்னு உள்ள மனசு சொல்லிட்டே இருக்குது. பார்ப்போம், டவுட் தான். ஆனால் இந்த ஆத்தரோட மேடை பேச்சை பற்றின ஒரு புக் படிப்பேன். அந்த காலத்தில் காப்பி இல்லை, இந்த புக்கை நான் எடுத்ததுக்கான ஸ்டோரி சொல்லியிருப்பேன். அந்த காலத்தில் காப்பி இல்லைன்ற ஒரு டாப்பிக்காகவே நான் இந்த புக் சூஸ் பண்ணேன் அப்படின்னு. ஏன்னா எனக்கு வந்து டீ காஃபிலாம் குடிக்கிற ஹேபிட் கிடையாது. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்த்தா அது ஒரு கட்டுரை. இந்த புக்குக்குள்ளே இதுவும் ஒரு கட்டுரை வடிவான புக்கு. ஸோ அந்த காலத்தில் காப்பி இல்லைன்றது ஒரு டாபிக். ஓகேவா? இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ரிவ்யூ படித்தேன், நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த ரிவ்யூவில் என்ன இருந்துச்சுன்னு கேட்டாலும் தெரியாது. பட் ஆனால் ஓகே, காலச்சுவடு பப்ளிகேஷனில் வந்துருக்கு, தாராளமாக வாங்கி படிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இது வந்து ஒரு ஆய்வு கட்டுரைன்னு சொல்கிறாங்க, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இன்கேஸ் படித்தேன்னா சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அமெரிக்காவில் 6 மாதங்கள். இந்த புக்கு இது ஃபேமஸான புக்கு இல்லை, இது கேள்விப்பட்டது கிடையாது, எதுவுமே கிடையாது. ராமபாண்டியன் அப்படின்றவர் வந்து எழுதியிருக்காரு. எனக்கு ஆல்ரெடி ட்ராவல் ரிலேட்டடான புக்ஸ் எல்லாம் பிடிக்கும் இல்லையா, அதனால சரி 6 மாதம் அமெரிக்கா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு தான் இந்த புக் வாங்கினது. ஆஸ் யூஷுவல் இந்த புக்கு ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் ஃபிக்ஷன் தான், கட்டுரை வடிவான புத்தகம். ஸோ அதை ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். தென் நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சு அப்படின்ற இந்த புக் வந்து ஃபிக்ஷன் நாவல். இது ஒரு நாவல், ஓகேவா? ஒரு 18 பேஜோடு நிற்கிது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்து படித்தது, அது அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஒரு 92 பேஜஸ் தான் இருக்குது. சீக்கிரம் டக்குன்னு முடிக்கக்கூடிய புக் தான். இந்த புக்கை நான் ஏன் ரீட் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன்னா, இது வந்து காலச்சுவடில் இந்தியன் கிளாசிக் நாவல் அப்படின்ற வரிசையில் வர்றதை காட்டிலும் மலையாளத்துலேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட புக்கு. ஸோ வேறு லாங்குவேஜ்லேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட புக்ஸ் மேலேயும் எனக்கு இப்போ கொஞ்சம் ஆர்வம் இருக்கிறதுனால இந்த புக்கை படிக்கணும் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். ஷார்ட் ரீடு தான், ஒரு நாளில் படித்து முடிச்சிடலாம். அதுக்கான நாள், அந்த ஒரு நாள் எப்போ வருதுன்னு பார்க்கலாம். அடுத்து வந்து நாகம்மாள் புக்கு லாஸ்ட்டு கோயம்புத்தூர் புக் ஃபேரில் வாங்கியிருந்தேன். இந்த புக் வாங்குறதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டால், ஏதாவது ஒரு அண்டர் ரேட்டடான ஆத்தரை பற்றி எடுத்து படித்து ரிவ்யூ போடுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருந்தோம். யார் அப்படின்னு கேட்டால், நான் ஹியர் வித் பாரதி, அப்புறம் நியூ புக் நியூ டே, புக்ஸ் அண்ட் லெட்ஸ், ஒரு 2 யூடியூப் எல்லாம் புக் டியூப் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணலான்னா ஒரு அண்டர் ரேட்டட் ஆத்தர் எடுத்து நம்ம படித்து ரிவ்யூ போடலான்னு சொல்லிட்டு நாங்கள் சூஸ் பண்ணியிருந்த ஆத்தர் தான் ஆர் சண்முக சுந்தரம். ஓகேவா? பட் ஆனால் அவரோட நான் சட்டி சுட்டது தான் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். நாகம்மாள் இன்னொருத்தர் யாருன்னு தெரியல, இன்னொருத்தர் சூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சுருந்தோம். பட் ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியல. அது ரொம்ப ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்லாம் நம்ம நினைக்கிறோம், நிறைய விஷயம் நினைக்கிறோம், ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது தெரியுது. நானே இந்த புக்கு வாங்கி மட்டும்தான் வச்சுருக்கேன், இன்னும் படிக்கல. ஸோ இந்த ஆர் சண்முக சுந்தரம் அவரோட நாகம்மாள் படிக்கணுன்றதுக்கு இன்னொரு மோட்டிவேஷன் என்ன அப்படின்னு கேட்டால், நான் ஒரு பாட்காஸ்ட் கேட்டேன். அதில் ஒரு 3 புக்ஸை எடுத்து, ஒரே கதைக்களம் கொண்ட 3 புக்ஸை எடுத்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க 3 பேர். அதில் வந்து ஒரு புக் வந்து நாகம்மாள். ஸோ அதனால் இந்த புக்கை மறுபடியும் எடுத்து திரும்ப படிக்கிறதுக்கான பின்னாடி இருந்து நமக்கு யூனிவர்ஸ் நோட்ஸ் கொடுத்துட்ருக்கு, ஹிண்ட் கொடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லி தோணுச்சோ என்னமோ தெரில. நான் இந்த புக்கை எடுத்து வச்சுருக்கேன், இந்த இயர் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பலிப்பீடம், இதுவும் ஒரு டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கு. யார் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுமை பித்தன் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அவர் எந்த வேறு ரஷ்யாவா ஏதோ ஒரு கண்ட்ரி, அங்கேருந்து அந்த நாட்டோட டிரான்ஸ்லேஷன் இது. இந்த புக்கில் என்ன கதை அப்படின்னு கேட்டால், இது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா ப்ராஸ்டியூட் சென்டர்ட் புக். ஓகே, ப்ராஸ்டியூட் ரிலேட்டடாக ஏதோ ஒரு கண்டென்ட், என்ன கண்டென்ட்னு தெரில. பட் ஆனால் படிக்கணும்னு எடுத்து முன்னாடியே தான் வச்சுருக்கேன், இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. பார்ப்போம் இதுக்கான நேரம் எப்போ வருது அப்படின்னு சொல்லி. அடுத்து புத்தக காதல். இந்த புக் வந்து
நான் எந்த மாதிரி இருக்கும்னு நினச்சி வாங்கினேன்னு சொல்லிடுறேன். நூலக மனிதர்கள் இருக்காங்களா, அந்த மாதிரியான புக்காக இருக்கும்னு நினச்சி வாங்கியிருக்கேன். இதை பற்றி நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது, ரிவ்யூ பார்த்தது கிடையாது, இல்லை இந்த புக்கை பற்றி பார்த்தது கிடையாது, எதுவுமே பார்த்தது கிடையாது. பட் ஆனால் இந்த புக்கை பார்த்த உடனே எடுத்து உள்ள என்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு பார்க்க தோணும் இல்லையா? அப்படி நான் பார்த்தப்ப எனக்கு அதான் தோணுச்சு, ஓகே இதுவும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்னு நினச்சிட்டு வாங்கிட்டேன். கண்டிப்பாக இதையும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். இது கண்டிப்பாக படிப்பேன்னு எனக்கே ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் நூலக மனிதர்கள், அதே மாதிரி இதுவும் பிடிக்கும், அதனால் வாங்கி வச்சுருக்கேன். அடுத்து கிடங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு, ஆண்டாள் பிரியதர்ஷினி அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. இந்த புக்கு புத்தக காதல் எழுதினவர் சா சுப்பாராவ் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. ஸோ இந்த கிடங்கு அப்படின்றது எதை ரிலேட்டடாக வருது அப்படின்னு கேட்டால் போஸ்ட்மார்ட்டம் ரிலேட்டடான புக். ஓகேவா, இது நாவல் தான், நாவல், சின்ன நாவல். ஓகே சரி, இது ஒரு வித்தியாசமாக இருக்கே, இதுக்கு கூடவா புக் எழுதுவாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு இருந்தது. இந்த டாப்பிக்கில் கூடவா புக்கு இருக்கும், இது ரிலேட்டடாக கூடவா நாவல் எழுதுவாங்க அப்படின்னு சொல்லி செம்ம சர்ப்ரைசிங் அண்ட் ஷாக்காக தான் இருந்தது. சரி, ஏன் நம்ம இந்த புக்கை படிக்கக்கூடாது அப்படின்றப்ப பின்னாடி படித்து பார்த்தப்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க பர்சன்ஸ் படிங்க, வீக்கான டைம்லலாம் இந்த புக் படிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம சும்மா இந்த ஃபஸ்ட்டு ஒரு 2 பேஜ் படிப்போம் இல்லையா எப்போயாவது தோன்றப்ப, அப்படி படித்தப்போ உண்மையாலுமே எனக்கு தோணுச்சு இது கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கப்போ தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அமானுஷ்யமாக இருக்கேன், இல்லை ஒரு ஹாரிஃபைங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இந்த புக்கு. சரி, வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சிருக்கு, பார்ப்போம் படிக்கிறேன்னா இல்லையா, என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ஃபாஸ்ட் ஃபுட் நேஷன். நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் புக் எடுக்கணும்னா நான் இதை தான் எடுப்பேன்னு நம்புகிறேன். என்ன ஆகும்னு எனக்கு தெரில. பட் ஆனால் இதை உள்ள கண்டிப்பாக கண்டென்ட்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு ஒரு 2-3 பேஜாவது படித்தா தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் கண்டிப்பாக. அதனால் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் நேஷனையும் நான் நெக்ஸ்ட் இயருக்கு ரீட் பண்ணுற லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். அடுத்து ஹாரி பாட்டர் 3. எனக்கு தெரிஞ்சு இதை முடிச்சிடுவேன், இது வித்தவுட் எனி டவுட் இதை முடிச்சிடுவேன். 4-5 எவ்வளோ தூரம் நான் நெக்ஸ்ட் இயரில் முடிப்பேன்னு எனக்கு தெரில. பட் ஆனால் இது முடிச்சிடுவேன், எனக்கு சந்தேகமே கிடையாது. 2 முடித்ததுக்கப்புறம் 3 புக் வாங்கியிருந்தேன். இது ஃப்ரண்ட் கவர் ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. 3rd பார்ட் இதுவும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இப்போ எடுப்பேனான்னு கேட்டால் நோ. ஒரு 20 பேஜஸ் ஹாரி பாட்டர் அவர் ஸ்கூலுக்கு போகிற முடியும் வெயிட் பண்ணிருக்கு. அவர் வீட்டில் இருந்தால் அந்த கண்டென்ட்லாம் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கூலுக்கு போகிற முடியும் படித்து வச்சுருக்கு. மறுபடியும் தோன்றப்ப எடுத்து படிப்பேன். இப்போதைக்கு இப்போயே படிப்பேன், நெக்ஸ்ட் 2 monthஸில் படிப்பேனான்னு கேட்டால் நோ, எனக்கு தெரிஞ்ச நோ ஐடியா. மறந்துட்டான் போல், ஃப்ரிட்ஜுக்குள்ளே இப்போயே எடுத்து சாப்பிட வேணாம், உருகி போயிருக்கோம். ஃப்ரீசருக்குள்ளே வச்சிரு, ஒரு 1/2 மணி நேரம் கழித்து சாப்பிட்லாம். கிறிஸ்மஸ்க்கு எங்கள் காலேஜில் ஒரு பிள்ளை கேக் கொண்டு தந்துச்சுமா, அந்த திராட்சை அந்த இது மாதிரி போட்டு சூப்பராக இருந்ததுமா. கௌரிக்கு வாங்கிட்டு வரட்டா? ப்ளம் கேக். ஸோ நெக்ஸ்ட்டு புக் வாஷிங்டனில் திருமணம். இந்த புக் எதுக்காக எடுத்து வச்சேன்னா, சரி ஒரு சிரிப்பு வர புத்தகங்களும் ரீசெண்டாக எனக்கு பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆல்ரெடி சிரிப்பு வரன்னு சொல்லி ஒரு 2-3 புக்கு வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் அது படிக்கிறதுக்கு நேரம் தான் வர மாட்டேங்குது. அந்த மாதிரி வாஷிங்டனில் திருமணம் வாங்கி வச்சுருக்கேன். வாஷிங்டனில் திருமணம் இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, இங்கே இருக்க கல்ச்சர் வைஸ் ஒரு வாஷிங்டனில் போய் ஒரு கல்யாணம். வாஷிங்டன்னு உங்களுக்கு பேர் எப்படி வந்துச்சுன்னு சொல்லவா? இது டாலர் தேசமில் கேட்டேன், ஆடியோ புக்கில் கேட்டேன். என்னென்னா ஜார்ஜ் வாஷிங்டன் தெரியும் இல்லையா, அவர் தான் அந்த அமெரிக்காவுக்கு ஃபாதர் ஆஃப் த நேஷன் ஜார்ஜ் வாஷிங்டன். அவருக்கு முன்னாடி ஒரு 4-5 பேர் அந்த நாட்டை ஆண்டிருந்தாலும் இவரை தான் ஃபஸ்ட்டு பிரதமர் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரதமர் தானே, பிரசிடெண்ட்டா, பிரைம் மினிஸ்டரா பிரசிடெண்ட்டான்னு தெரில, ஃபஸ்ட்டு பர்சனாக சொல்கிறாங்க. அவர் பேர் தான் ஜார்ஜ் வாஷிங்டன். இந்த ஊருக்கான பேர் எடுத்து அவருக்கு வைக்கல, அவரோட ஞாபகமாக ஒரு ஊருக்கு வாஷிங்டன்னு பேர் வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என் பேர் ஹர்ஷினி அப்படின்னா, இப்போ நான் ஏதாவது அச்சீவ் பண்ணிட்டேன், பயங்கரமாக ஏதாவது பண்ணிட்டேன் அப்படின்னா, இங்கே இருக்க ஒரு ஊருக்கு ஹர்ஷினின்னு பேர் வைப்பாங்க. எப்படி இருக்குது, வியாடாக இருக்கா? ஆனால் இன்றைக்கி நமக்கு வாஷிங்டன், யாராவது வாஷிங்டன்னு பேர் வச்சுருந்தா என்னடா அது ஊர் பேரை போய் பேரை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல. பட் ஆனால் அவரோட ஒரு பேரை தான் எடுத்து ஒரு ஊருக்கே வச்சுருக்காங்க அப்படின்றது வாஷிங்டனுக்குள்ள ஸ்பெஷாலிட்டி. ஸோ இந்த புக் இங்கே வாஷிங்டனில் போய் நம்ம கல்ச்சர் வைஸ் ஒரு கல்யாணம் பண்ணால் அங்கே இருக்க மக்கள் அதெல்லாம் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு சிரிப்பூட்டும் வகையில் எழுதப்பட்ட ஒரு
நாவல். ஸோ அதனால் வாங்கி வச்சுருக்கு. ஈஸியாக முடிச்சிடலாம் போல் ஒரு நாளில். ரொம்ப பெருசாக இருக்குது, லெட்டர்ஸ் எல்லாம் ஸ்பேசியஸாகவும் இருக்குது. ஸோ ஓகே பார்ப்போம். அதனால் இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா, தலைமுறைகளை வென்ற தமாஸ் காவியம். தலைமுறைகளை வென்ற தமாஸ் காவியம். ஸோ அதனால் அதை எடுத்து வச்சுருக்கு, படிக்கலான்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், ஆனி ஃப்ராங்க் டைரி, ஒரு இளம் பெண்ணின் நாட்குறிப்பு. இந்த புக் சூப்பர் புக்கு. நான் பாதியிலே நிறுத்திட்டேன். என்ன ரீசன்னால் நிறுத்தினேன்னு தெரில. மறுபடியும் அதை கண்டினியூ பண்ணி முடிச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால இதை எடுத்து வச்சுருக்கேன், பாதியில் நிறுத்தின புக்கை கண்டினியூ பண்ணணும்னு சொல்லி. அடுத்து வாழ்க்காவிலேருந்து கங்கை வரை. ஆமாம், வாழ்க்காவிலேருந்து கங்கை வரை 150 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்ற மாதிரி 150 ரூபாய்க்கு இவ்வளோ சூப்பர் புக்கு என் கையில் இருக்குது. ஸோ இந்த புக்கில் இருக்க கண்டென்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், எனக்கு ஒருத்தங்க சொன்னது என்னென்னா, ஒரு சேப்பியன்ஸ் நான் படிச்சிருக்கேன், ஆனால் அவர் சேப்பியன்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளோட ஃபேவரட் புக்கே சேப்பியன்ஸ் தான். சரி ஓகே, அப்போ இதுவும் எடுத்து படித்தாகணும். இது நாவல் கிடையாது, ஒரு ஸ்டோரி ஹிஸ்ட்ரி ரிலேட்டடான விஷயங்கள் தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த புக் எடுத்து கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். வாழ்க்காவிலிருந்து கங்கை வரை. அடுத்து குறும்பன். இது ஒரு ரஷ்ய நாவல், தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த புக் ஒரு குழந்தைங்க நாவல்னு சொல்லுவாங்க. ஆனால் குழந்தைங்கள் ரிலேட்டடாக ஏதோ பேஸ் பண்ணி ஏதோ ஒரு விஷயம் எனக்கு இந்த பிளாட் பிடிச்சதுன்னு தான் வாங்கினேன். பார்க்கும்போதும் நமக்கு அழகாக இருக்கும். இந்த கவர் பார்க்கும்போதும் படிக்கணும்னு தோணிகிட்டே இருக்கும். ஆனால் எப்போ படிப்பேன்னு தான் தெரில. அதனால் இந்த வருஷம் படிக்கணும்னு எடுத்து வச்சேன். நெக்ஸ்ட், அறியப்படாத தமிழகம். ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டுருக்கேன். இந்த டைம் கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ணிடுவேன் நான் நம்புகிறேன். அதனால் அறியப்படாத தமிழகம். தோப்பான்னு எல்லாரும் பேசுகிறாங்க. தோப்பாவை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சாகணுன்றதுக்காக இந்த அறியப்படாத தமிழகம். அண்ட் லாஸ்ட் புக், ஓகேவா? லாஸ்ட் புக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஞ்ஞான சிறுகதைகள் பை சுஜாதா. சயின்ஸ் ஃபிக்ஷனில் ஷார்ட் ஸ்டோரிஸ். அப்போயே சுஜாதா எழுதியிருக்காரு. எனக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன் ரொம்ப பிடிக்கும், அதுவும் தமிழில் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். இது எனக்கு ஒருத்தர் அனுப்பிச்சி விட்டார். ரொம்ப ஹாப்பி. இந்த மாதிரி நமக்கு தெரியாத விஷயங்களெல்லாம் புக் அனுப்பிச்சி விட்டு நமக்கு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது அது பிடிச்ச, நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்ச ஏரியாவில் சொல்கிறது அப்படின்றது ரொம்பவுமே ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் இந்த விஞ்ஞான சிறுகதைகள். இதில் இது எதுக்குன்னா, பைட் மாதிரி அப்பப்போ கொஞ்சமாக எடுத்து படிக்கணும், அதுக்காக வச்சுருக்கு. இதெல்லாம் தான் இந்த இயருக்கு நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் படிக்கணும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இயர் நம்ம இதை கால்குலேட் பண்ணி இதே மாதிரி இந்த புக்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சு படித்தேனா இல்லையான்னு கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ போடணும். எதனாலனா, நம்ம மென்டாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ தூரம் மூட் ரீடராக இருந்திருக்கோம், எவ்வளோ தூரம் ஸ்கிப் பண்ணி வேறு புக்ஸ் வாங்கிட்டு போயிருந்திருக்கோம் அப்படின்ற நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். எதுக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், நம்ம மென்டல் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ தூரம் நம்ம அதை கேரி ஓவர் பண்ணுறோம், ஹேண்டில் பண்ணுறோம், எப்படிலாம் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறோம், புதுசாக டெக்னிக்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், எனக்கு ஒரு டவுட்டும் இருக்குது. ஏன் நான் ஃபிக்ஷன் சைடு வந்தேன் அப்படின்னு கேட்டால், என்கிட்ட ஃபிக்ஷன்னு ஒரு ரேக் ஃபுல்லாக ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸாக வாங்கி அடுக்கியாச்சு. இங்கிலீஷ் புக்ஸும் ஓரளவுக்கு என்னோடய இதில் படிக்கணும்னு நினைக்கிற புக் எல்லாத்தையும் வாங்கி அடுக்கியாச்சு. படித்தவான்னு கேட்டால் அது 2வது கொஸ்டின். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, என் புக் ஷெல்ஃபில் நான் ஃபிக்ஷனுக்கு கம்மியாக தான் இருக்குது. கம்மியாக இருக்குன்றதை விட என்னோடய பர்செப்ஷனில் இல்லை, என்கிட்ட நான் ஃபிக்ஷனே இல்லை. அதனால தான் போய் இந்த வடகொரியா வாங்கிட்டு வந்தது. ஸோ ஒருவேளை நான் ஃபிக்ஷன் எல்லாம் புக்கெல்லாம் வாங்கி அடுக்கிட்டோன்னா, ஒருவேளை நான் ஃபிக்ஷன் பின்னாடி இருக்க க்ரேஸும் போயிடுமோ அப்படின்ற மாதிரி தோணுது. பார்ப்போம், என்ன தான் பண்ணுறோன்னு பார்ப்போம், ஓகேவா? ஸோ இந்த இயரில் நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்க புக்ஸ் எவ்வளோ கோல் என் கோல் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல தான் 30. நான் அதை எக்ஸ்டெண்டும் பண்ண மாட்டேன், டிக்ரீஸுக்கு என்ன சொல்லுவாங்க, கம்ப்ரஸ் எப்படி வேணால் வச்சுக்கோங்க, எதுவும் பண்ண மாட்டேன். 30 தான். என்னால் முடிஞ்சாலும் சரி, முடியலைனாலும் சரி, அதை விட என்னால் எக்ஸ்ட்ரா எவ்வளோ புக் படிக்க முடிஞ்சாலும் சரி, முடியலைனாலும் சரி, 30 இஸ் எனஃப். ஜஸ்ட் அ கோல், சும்மா கோல் வைக்கணுங்கிறதுக்காக. ஓகே, இன்கேஸ் நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள், குட்ரீட்ஸில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் தரேன்,
குட்ரீட்ஸோட லிங்க்கு எப்படி எடுக்கிறதுனே தெரில. எடுத்தேன்னா குட்ரீட்ஸோட லிங்க்கும் தரேன். இல்லை கரண்ட் அப்டேட்க்கு அது ரெண்டில் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். ஹாப்பி ரீடிங்.